அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்திற்கு பார்ப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ராசிக்குன்னு உங்களுக்கு 40% தான் பர்ஃபெக்டாக இருக்கும். லக்னம் போது கொஞ்சம் நல்ல இன்னும் ஒரு 90% பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மகர லக்னம் விருச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதக ரீதியாக தசா புத்தி அந்தரங்கள் என்னன்றதை வந்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு அதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக நடக்கும். நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கலாங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா 4ல் வந்து நீச்சமாக வந்து இப்போ 5க்கு போனதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நல்ல விஷயங்களாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 7ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு எல்லாமே சிறப்பாக இருக்கும். காதல் கொண்டாட்டங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் என்னென்னா 1 8ஆம் அதிபதி செவ்வாயோடு இருக்கும்போது கொஞ்சம் சின்ன ஒரு சச்சரவுகளும் வந்து போகுது, மறுக்க முடியாது. ஏன்னா அது 8ஆம் அதிபதி இருக்கும்போது சின்னதாக ஒரு நெகட்டிவிட்டி அப்பப்போ கொடுத்துட்டு தான் போகும். ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுகளும் ரொம்ப சிறப்பாக என்றைக்குமே வந்து சுக்கிரன் செவ்வாய் இருக்கும்போது அந்யோன்யத்தை அதிகமாக ஏற்படுத்துறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அன்பு பாசம் எல்லாமே அதிகமாக அந்த கொஞ்சம் கூடும்போது கொஞ்சம் அடிதடி சண்டைகளும் இருக்க தான் செய்யும். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து என்னென்னா மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா 5ல் வந்து உங்களுக்கு வந்து கிரக சேர்க்கிறது வந்து நல்ல விஷயம். ஸோ அது ஒரு திரிகோணங்கிறபோது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். பட் 8ஆம் அதிபதிங்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட ஒரு சின்ன சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி 3 6ஆம் அதிபதி புதன் 4ல் இருக்கும்போது என்றைக்குமே வீடு விற்பனை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கவங்களும் வீடு விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக வந்து வீடு விற்கணும், வண்டி வாகனத்தை விற்று ஒரு புது வீடு வாங்கலாம், புது வண்டி வாங்கலாங்கிற நினைப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா என்றைக்குமே 3ஆம் அதிபதி 4ல் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கூட சூரியன் வந்து 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சச்சரவு குழந்தைங்களோட இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணுறது, அப்பப்போ சின்ன சச்சரவுகளுக்கு ஒரு வாக்குவாதங்கள்லாம் வந்து குழந்தைங்கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து மறுக்க முடியாது. இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கும், சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 6ஆம் அதிபதி புதன் வந்து 4ல் இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்கள் இருக்கும். ரொம்ப நாளாக வந்து பெண்டிங் இருக்கிற பணங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது தான் உண்மையான விஷயம். 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு குழந்தைகளுடைய ஏற்றங்கள், குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. 8ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து நல்ல விஷயங்கள் போது 1 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் நம்ம முதலே சொன்ன மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் தர்க்கம் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் விட்டு போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். 9ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அதாவது அப்பாவுக்கும் எனக்கு பேச்சுவார்த்தை இல்லைன்னவங்க கொஞ்சம் இப்போ பேச்சுவார்த்தை வருவதற்கான வாய்ப்புகள், அப்பா வந்து உங்களை தேடி வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள்லாம் சில பேர் கண்டிப்பாக இருக்கும். இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. 10ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி சனி வந்து 11ல் இருக்கும்போது தொழில் நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள், நல்ல வருமானங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கு என்னென்னா இது யாருக்கு மேஜரான மேஷ லக்னமாகிறது சனி திசை புத்தி அந்தரம் ஒரு பெரிய பண வளர்ச்சி நல்ல ஒரு வருமானங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. 12ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. எப்படி 3 வேளை சாப்பாடு, ஒரு வேளை தூக்கம் ரொம்ப அவசியமோ அது மாதிரி பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஒரு தனிமையான ஒரு அமைதியான ஒரு ரூம், ஸோ அதில் உட்காந்துக்குங்க. ஸோ ஓம் நமச்சிவாய மனதார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும். ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்க. ஸோ 4ல் இருக்கும்போது நல்ல வீடு வாசல்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், ஒரு லோன் அப்ளை பண்ணி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய தர்க்கங்கள் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். மற்றபடி வந்து உங்களது 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி புதன் வந்து 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராச்சும் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் பேசுகிற ரெக்கார்ட் பண்ணி மற்றவங்களுக்கு போட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கேமராஸ், எங்கே போனாலும் கேமராக்கள் அங்கங்கே இருக்குது. ஸோ அதனாலலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க.
மற்றபடி 3இல் உங்களுக்கு வந்து புதன். ஸோ புதனும் சூரியன் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும்போது 4ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது நிறைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், சொத்துக்கள் வந்து ஏதாச்சும் விற்கணுன்றீங்கன்னா விற்பனை ஆவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஆகிடும். வண்டி வாகனங்கள் விற்பனை இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு வண்டியை விற்றுட்டு இன்னொரு புது வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. மறுபடி 4இல் 2 கிரகங்கள். ஸோ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், மனைவி பேரில் ஒரு சொத்து வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் சுக்கிரன் 6ஆம் அதிபதியும் கூட இருக்கும்போது சின்ன விஷயங்கள். ஸோ என்னென்னா அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி புதன் வந்து 3இல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி வந்து அற்புதமாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகள் வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. குழந்தைகளுடைய வாழ்வில் ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4இல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சிகள்லாம் இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல மென்மையான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ தொழில் வந்து புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது லாபகரமாக இருப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியான 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல் இருக்கும்போது மனைவி பேரில் வந்து ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தந்தை அதாவது உங்களோட ஒய்ஃபோட மாமனாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதனால் ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 12இல் இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதி வந்து 12இல் இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். எதிரிகளால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது என்ன தான் 8க்கு 11க்கு அதிபதியாக இருந்தால் 12இல் இருக்கும்போது விரயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலம். நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கும் தான் இது மேஜராக நடக்கும். 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் அதுக்கான எக்ஸ்பேன்ஷன் பிளான், அதுக்கான ஒரு முயற்சிகளில் வந்து கொஞ்சம் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் மேற்படுவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. உயர்கல்வியெல்லாம் வந்து ரொம்ப நல்ல சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஏதாவது பெரிய ஒரு காலேஜோ இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து சீட் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனைங்கிறது வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியங்க. ஸோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஈஸ்வரனை ப்ரே பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஓம் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மிதுனராசி. ஸோ மிதுனராசிக்கு வந்து 1 4ஆம் அதிபதி 2இல் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது வீடு விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடு சொத்துக்களால் நல்ல லாபங்கள், ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குங்க. ஸோ சில பேர் வந்து பழைய வீடெலாம் விற்றுட்டு வேறு எதாவது வாங்கலாம்னு நினைக்கிறவங்க, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 2இல் வந்து 3ஆம் அதிபதி இருக்கும்பொழுது கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, சின்ன கலகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த ஒரு 15ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அது வந்து யாருக்கு மேஜராக பாதிக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வீடுகள் சொத்துக்கள் விற்பனையாகி ஒரு புது வீடு வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் யாருக்கு இருக்குது அப்படின்னும் போது மிதுன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு அந்த மாதிரி யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 3இல் கிட்டத்தட்ட 2 கிரகங்கள் சுக்கிரன் செவ்வாய் வந்து எப்படி இருக்கணும் போது 6ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது வேலையிலே நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் வேலை வந்து வேலை ட்ரை பண்ணுறேன், வேறு வேலைக்கு வந்து மாறுதலுக்காக வெயிட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து அது மாறுவதற்கான வாய்ப்பு, அந்த வருமானத்தோடு மாறுறது, அதுவும் நல்ல லாபத்தோடு மாறுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேருக்கு வந்து வேலையிலேயே நிறைய பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவே நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5 மற்றும் 12ஆம் அதிபதி சுக்கிரனும் வந்து 3இல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் அங்கங்கே அலையிறது போகிறது வரதெல்லாம் இருக்கும். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் அலைச்சல்கள், பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான இப்போ நிறைய இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் செவ்வாயால் அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 2இல் இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது. மற்றபடி வந்து பார்க்கும்போது 6ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு செஷன் சேஞ்ச் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுதல்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 7 10ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ சொத்து நல்ல வியாபாரத்தின் நல்ல லாபங்கள், புதிய பார்ட்னர்ஷிப்னால நல்ல லாபங்கள், ஒரு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி வந்து 9இல் இருக்கும்போது
எதிரிகள் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு அலுப்புகள் இருக்கும். ஏதாச்சும் ஹையர் ஸ்டடீஸ் போனவங்க கூட கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புலாம் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வந்து 8ஆம் அதிபதி இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்பாவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க நல்ல லாபங்களை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ உங்களுக்கு வந்து 11ல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் வரும். அது 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது காமம் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பான விஷயம், நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா ஒரு முயற்சிகள் பெருசாக இருக்கணும். ஸோ அது வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை வைங்க. எப்போதுமே 3 வேளை சாப்பாடு, ஒரு வேளை தூக்கம் ரொம்ப அவசியம். இப்போ எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து பிரார்த்தனைன்றது அந்த லைஃப்பில் ஒன்றா வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கனாலே லைஃப் அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம பிடிச்ச தெய்வத்தைருந்து 3 வருஷம் மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசியில் வந்து உங்களது ராசியிலே வந்து புதன் சூரியன். ஸோ 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது வந்து 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, இந்த 3, 2 ஒன்றா இருந்ததுன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இவன் இப்படி பண்ணுறானோ அவன் இப்படி பண்ணுறானுங்கிற ஒரு மாதிரியான ஒரு சந்தேகங்கள் இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும். ஏதாவது பெருசாக பண்ணி ஆகணும், பெருசாக சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்ட்டு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, 2ல் வந்து சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 11ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள், தொழில் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சொத்துக்கள் வாங்கி ஒரு சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. 3ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது பெரிய முயற்சிகள் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு எதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள். பட் இருந்தாலும் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ற புலம்பல்கள் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஏன் இந்த மாதிரி புலம்பல்கள் இருக்குன்னா நம்மளை மதிக்கலையோ, நம்மளை வந்து இதை ஏளனப்படுத்துகிறாங்களோங்கிற மாதிரி சந்தேகங்கள் நிறைய உள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க. இது யாருக்கு பேசிக்காக பாதிக்கும் அப்படின்னும் போது, யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி வந்து குடும்பத்தில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு குடும்பத்தை பற்றின சிந்தனைகள்லாம் யாருக்கு இருக்கணும்போது கடக லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி வந்து குடும்பத்துக்கு தேவையான பணம் காசு எல்லாம் கிடைக்குமான்னு நல்லா கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குறதுக்கான பாக்கியங்கள்லாம் சில பேருக்கு இருக்கும். ஒரு சொத்தை வந்து நல்ல ஒரு பெருசாக வாங்கணும், நல்ல ஒரு சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப அதை பயன்படுத்திக்கிங்க. வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். மற்றபடி 3ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்கான போராட்டங்கள் நிறைய இருக்கும். அதுக்கான பிரயாணங்கள் சில பேர் வந்து அது விஷயமாக நிறைய பிரயாணப்படுத்துவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். 4ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சொத்துக்கள் நல்ல லாபங்கள். 5ஆம் அதிபதி செவ்வாயும் கூட இருக்கும்போது நிறைய குழந்தைகளுடைய விஷயங்களில் வந்து சின்ன சின்ன தர்க்கங்கள் இருந்தாலும் அதனால் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ குழந்தைகளை நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் அபிவிருத்திக்காக நிறைய வந்து பிரயாணங்கள் செல்வது, ஸோ வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கணவன் மனைவி உறவுலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 9ல் வந்து 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறைய இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அப்பா சார்ந்த சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் வரும். அப்பாவுக்கு ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 11. ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நிறைய பெருத்த செல்வங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா முயற்சிகள் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பிரார்த்தனையும் ரொம்ப அவசியங்க. எப்படி வந்து 3 வேளை சாப்பாடு, ஒரு வேளை தூக்கம் ரொம்ப முக்கியம்.
அது மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணுறது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் பண்ணணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். சிம்மராசி, ஸோ சிம்மராசிக்கு வந்து எப்படி இருக்கும் என்பது உங்களது ராசியாதி 12 இருக்கா. ஸோ 12ஆம் தேதி 15ஆம் தேதி வரை நிறைய விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வெளிநாடு பயணங்கள், கொஞ்சம் தூர தேசங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், அதனால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மூத்த சகோதரருக்கும் சின்ன சின்ன ஒரு கிளாஷஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்திற்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இரண்டாம் அதிபதிக்கு வந்து 11 வந்து புதன் இருக்கும் பொழுது நல்ல லாபங்களை கொடுக்கும். ஸோ குடும்பத்திற்கு தேவையான பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் நிறைய மெனக்கெடு பண்ணுவீங்க. அதனால் நிறைய நீங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. 3ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறது, கூட செவ்வாயும் இருக்கிறது. ஸோ 3, 4ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சார்ந்த விஷயங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை விற்றுலாம் அதை விற்றுங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் மண்டையில் நிறைய ஓடுங்க. ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் விற்றுக்கிட்டு இதை பிஸ்னஸ் பண்ணலாம்ங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா வந்து சொத்துக்கள்லாம் வந்து விற்றுட்டிங்கன்னா நாளைக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடைங்கிறதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. 5ஆம் அதிபதியான குரு, 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். என்றைக்குமே முதல் குழந்தையும் உங்களுக்கும் நிறைய பேர் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து 8ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அப்பா வந்து கொஞ்சம் ஏடாவடமாக பேசுறது, அப்பாவோட இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஏற்றுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஏன்னா 8ஆம் தேதி 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். என்னடா அதிங்க வந்து மாட்டிக்கிட்டோமோங்கிற மாதிரி எண்ணங்களும் வந்து போகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது யாருக்கு மேஜராக பாதிக்கணும்? சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் ரொம்ப பாதிப்பை தரும். மற்றவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை விஷயமாக இருக்காது. 10ஆம் அதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய திங்க் பண்ணுவீங்க. அதுக்கான முயற்சிகள், அதுக்கான பிரயாணங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் இது பெருசாக வரும். ஸோ ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகள் எடுக்கணுங்க. அந்த விஷயங்கள் வந்து மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குங்கிறது தான் விஷயம். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெருத்த ஒரு எதிர்பார்ப்புகள், பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் மனசு போகுன்றது தான் உண்மையான விஷயம். இது யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடக்குங்க. மற்றபடி 11 2ஆம் அதிபதி புதன் 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்கான விஷயங்கள் வந்து ரொம்ப மெனக்கெடுவீங்க. ஸோ குடும்பத்திற்காக நிறைய வந்து பிரயத்தனப்படுத்தி அதனால் நல்ல ஒரு பெரிய பொருள் வருவதற்கான இப்போலாம் நல்லா இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது யாராருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரும்னா இறைவன் பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து 3 வேளை சாப்பாடு, ஒரு தூக்கம் எப்படி முக்கியமோ அது மாதிரி பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு 15 நிமிடங்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய மனசார அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அது மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ரொம்ப சிறப்பு தான். பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி, ஸோ கன்னிராசிக்கு வந்து உங்களது ராசி அதி 11ல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயங்கள் எத்தனும். தொழில் ரீதியான விஷயங்களை பெருத்த லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரங்கள் நடக்குது அவங்களுக்கு பெரிய வளர்ச்சி, பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய வளர்ச்சியும் நல்ல லாபங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. அப்பா சம்பந்தமான விஷயம் நிறைய செலவு பண்ணும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ரொம்ப நாளாக முயற்சித்துட்டு இருந்தேன் ஒரு ஃபாரின் போகணுன்னா அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்கும். இது யாருக்கு நடக்கணும்? கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள்லாம் அற்புதமாக இருக்குது. 3ஆம் அதிபதியான 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறைய பின்னாடி பேசுவாங்க. ஓகேங்களா, பின்னாடி ஏதாச்சும் அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க சொல்லி யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் சின்ன டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா, அதுவும் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து 8ஆம் அதிபதி 3 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது பிரயாணங்கள் இருக்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பின்னாடி பேசிட்டு போகிறோம் போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. ஸோ அந்த மாதிரி போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதி சொன்னால் 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள், மனைவி சம்பந்தமான விஷயங்கள், நிறைய கருத்து பேதங்கள், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 5ஆம் அதிபதி சனி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு.
குழந்தைகளுக்கு வந்து ஒரு குடும்பமோ குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் நிறைய ஒரு வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். எங்கே 3 நாள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்மளை போட்டு வாட்டுறாங்க வதைக்கிறாங்கன்ற மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கொஞ்சம் சிறப்பாக கொஞ்சம் மெனக்கெட்டாலும் அது நமக்கு நல்ல அனுபவமாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கான முயற்சிகளை எடுங்க. ஸோ சந்தோஷமாக இருக்கிறது தான் ட்ரை பண்ணுங்கள். 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியோட நிறைய எதிர்பார்ப்புகள், நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி நான் எதிர்பார்த்தேன் இப்படி எதிர்பார்த்தேன்னு சொல்கிறதுலாம் வந்து அந்த எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது வெளியில் பின்னாடி பேசுவாங்க, நேராக பேசாமல் பின்னாடி பேசுறது, போட்டு கொடுக்குறது, கோல் மூட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்பு. அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெத்தை எடுத்து அதெல்லாம் மைண்டில் போட்டுக்காமல் உங்கள் வேலையை பாருங்கள். இது யாருக்கு நடக்கணும் போது கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கணும். இந்த மாதிரி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்குங்க. 9ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வெளியிலேருந்து யாராச்சும் வந்து உங்களை போட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏதாவது வந்து இதெல்லாம் ஆல் இந்த ஃபேக்ட் ஓகேங்களா. ஒரு இப்போல்லாம் மொபைலே இருக்கிறனால மொபைல்லே வந்து ஃபோனில் வந்து போட்டு கொடுப்பானுங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவானுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்துன்னா கண்டுக்காமல் போங்க. என்றைக்குமே வந்து ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் போட்டுக்கிட்டால் தான் நமக்கு ரொம்ப டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். கண்டுக்காமல் விட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஒரு அமைதியான ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி ஓம் நமச்சிவாய வந்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான வாழ்க்கை நல்ல வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு அமையும்னு சொல்லிட்டு துலாம் ராசி, ஸோ உங்களுக்கு ராசி அதிபதி 1 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு, அது விபரீத ராஜயோகமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்றைக்குமே 8ஆம் அதிபதி 11ல் வரும்போது அந்த விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ என்னன்னா யாருக்காச்சும் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறது, இப்போ பம்பர்னு ஒரு படம் வந்திருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டத்தான லாட்டரினால் யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்போது துலா லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க திடீர் அதிர்ஷ்டங்கள், வரவேண்டிய பணம் பிளாக் ஆகாமல் டக்குன்னு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஒரு உண்மையான விஷயம் 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் அதுக்கான முயற்சிகள் எடுங்க. யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு விஷயம், நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் நல்ல மாற்றங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையில் வந்து நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் நல்ல லாபம் இருக்கும். தாயாரினால் நல்ல நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம் தான். வண்டி வாகனங்களாலும் நல்ல லாபங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 5, ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குழந்தைகள் விஷயங்கள் நாங்கள் கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சின்ன விஷயங்கள் குழந்தைங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கும், மேஜராக நடக்கும். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவியோட கொஞ்சம் இந்த கருத்து பேதங்கள், கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ்லாம் வந்து போகும். இது கூட யாருக்குன்னா துலா லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் மேஜராக வந்து, மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை தராதுங்க. ஸோ உங்களுக்கு 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு விபரீத ராஜயோகங்களை கொடுக்கும். ஸோ 8ஆம் அதிபதி சுக்கர் 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகம் சொல்லுவோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்தரம் நடக்குது அவங்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களும் அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த டைமில் தான் வந்து யாராச்சும் பணம் கொடுக்கணும், ரொம்ப நாள் டேச் பண்ணாலும் இப்போ போட்டு உழுக்கும் போது கண்டிப்பாக அந்த பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரயாணங்கள் ஏற்படுத்தும். ஸோ நிறைய வந்து அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து அபிவிருத்திக்காக வந்து அங்கங்கே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கும். ஸோ ட்ராவல் நிறைய இருக்குது. வியாபார ரீதிக்கு விஷயமாக நிறைய ட்ராவல் ஏற்படுத்துவதற்கும் அதுக்கான கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும். இது யாருக்கு நடக்கணும் போது 7ஆம் துலா லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்குது அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் லாபகரமாக நடக்கும். ஸோ அது வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அந்த ஒரு பெரிய உயர்வு பெரிய வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல வெற்றிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். 3 வேளை சாப்பாடு
ஒரு வேளை தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதே மாதிரி பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ டெய்லி வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இறைவனை நோக்கி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி செவ்வாய் 10ல் இருக்கிறது வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். தொழிலுக்கு வந்து ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய ப்ளஸ், ரொம்ப நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குங்க. மாமியார் சம்பந்தமான விஷயங்களில் வந்து மாமியார் வீட்டுக்கு போகிறது, மாமியார் சம்பந்தமான போயிட்டு சாப்பிட்றது, இல்லை ஒரு உறவு முறையாக போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா வந்து அது சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்களையும் ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் அதீதமான வேலைகள் நிறைய இருக்கும். ஸோ நிறைய வந்து குழந்தைகளோட விஷயங்களும் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வேலை செய்கிறவங்க வேலை பளு அதிகமாக இருக்கும். ஐயோ எவ்வளோ வேலை செஞ்சாலும் பத்தலைங்கிற மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக நான் ஒரு கடன் வாங்குறது கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. இது யாருக்கு நடக்கணும்? விருச்சிக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கணும்னு கண்டிப்பாக நடக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்போது வீடு விற்பனை, சொத்து விற்பனைலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஏற்றங்களும் நல்ல மாற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லை ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, ஒரு வண்டி விற்று இன்னொரு வண்டி வாங்குறதுக்கான யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து வண்டி வாங்கினாங்கன்னா சின்ன சின்ன ரிப்பேர் வச்சு கொஞ்சம் செலவு வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரங்கள் நடக்கணும், இது மேஜராக பாதிக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி குரு. ஸோ 5ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஸோ எவ்வளோ வேலை செஞ்சாலும் வந்து 10வது என்னக்காவது இப்படி போட்டு அடிக்கிறாங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் கேட்டிருந்தேன், பார்ட்னர்ஷிப் எதிர்பார்த்துருக்கோம், ஒரு இன்வெஸ்டர் எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக இது நடக்குங்க. 8ஆம் அதிபதி புதன் வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியும் கூட இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் சின்ன பயங்கள் இருக்கும். அதீதமான எதிர்பார்ப்புகள் அதிகமாக வந்து அதனால் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்து போகும். என்னதாவது வாழ்க்கை இப்படியே போயிருமாங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து நண்பர்கள் வந்து ஏதாச்சும் பார்ட்டி கூப்பிட்டு அங்கே போய் மாட்டிக்கிட்டு அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது யாருக்கு மேஜராக பாதிக்கணும் போது யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக வந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதை அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை. ஸோ 3 வேளை சாப்பாடு, 1 வேளை தூக்கம் எப்படி அவசியமோ அது மாதிரி பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை வந்து நினச்சி இப்போ வந்து ஒரு ஈஸ்வரன் நினச்சிக்கிறீங்கன்னா ஓம் வச்சா மனசார நினைக்கும் போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் நிறைய ஒரு விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கான சத்தை எடுத்துப்பீங்க. அவங்க ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் மற்றும் 3ஆம் அதிபதி சனி வந்து 3ல் இருக்கும்போது குடும்பத்தில் சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம தெரியாமல் நம்ம மொபைல் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறது, மொபைலில் நம்ம பேசும்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சு மற்றவங்களுக்கு போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 4ஆம் அதிபதி குரு 5ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாயாருக்கு நல்ல நன்மைகள், தாயாருக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. அதே நேரத்தில் வந்து 5ல் வந்து குரு இருக்கும்போது 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். கொஞ்சம் வாக்குவாதங்கள் அப்பப்போ வந்து போவதை வந்து தவிர்க்க முடியாது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தவனுக்கும் அவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு இருக்கும். மற்றபடி 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள், வெளிநாடு வேலை விஷயமாக பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அது சிறப்பு தான். ஸோ யாருக்காவது வந்து பேரம் பேத்தி வரணும், என் பையனுக்கு வந்து குழந்தைன்னா இந்த டைமில் வந்து குழந்தை பிறப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா
6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் போகணும்னு நினச்சிட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் பிரயாணங்கள், வெளி ஊர், வெளிநாடு, வெளி மொழி பேசுகின்ற ஹைதராபாத், டெல்லி இந்த மாதிரி வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்? கணவன் மனைவிக்குள்ள எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய எதிர்பார்ப்பு, ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் 9ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கிளாஷஸ் வரும். அப்பாவுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தணும்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு சின்ன அதிருப்தி இருக்கும். ஒரு 15ஆம் தேதி வரை, 15ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ல் கிட்டத்தட்ட 2 கிரகங்கள். சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி 9 வெளிநாடு பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாயும் அங்கே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் இருக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ அது 5க்கு 5ஆக இருக்கும்போது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் புரியும் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கொடுக்கும். பூர்வீகத்தில் வந்து ஏதாச்சும் சொத்துக்கள் வரணும், ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருக்கோன்னா அது முடங்கி இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஏற்றமாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குறாரு போது அது வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஏதாச்சும் தொழிலில் வந்து ஆசை காட்டி மற்றவங்க வந்து நம்மளை வந்து ஒரு சிக்கலில் மாட்ட விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து அது வந்து நம்மளோட சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி என்னங்க, மற்றபடி உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள்னால ஒரு சின்னதாக ஒரு மனக்கசப்புகள் இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்களை கொடுத்துரும். திட்டினாலும் அப்பா வந்து லாபம் இருக்காங்க கண்டிப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. பிரார்த்தனை என்னை பொறுத்தவரை வந்து 3 வேளை சாப்பாடு, 1 வேளை தூக்கம் எப்படி அவசியமோ பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ அதனால் மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கணும்னா நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், குடும்பத்தில் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் அப்பப்போ சின்ன மனக்கசப்புகள் வந்துடும். ஸோ பொருளாதார ரீதியில் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சின்ன மனக்கசப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா 2ல் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேச்சில் வந்து கொஞ்சம் ஏடாவடத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சொல்கிற நாக்கில் சனின்னு வாங்கில. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ மற்றபடி வந்து 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், ஒரு சொத்துக்களை விற்பனை பண்ணி இன்னொரு சொத்து வாங்குறது, ஒரு பழைய வண்டி விற்று இன்னொரு வண்டி வாங்குறதுமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். சில பேர் வந்து வீடு பராமரிப்பு வேலைகள், ஸோ அதனால் சின்ன செலவுகள் வரும். வண்டி பராமரிப்பு வேலைகள் நிறைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அம்மா கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக, வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஏடாவிடமாக பேசும்போது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக பேசி அதனால் ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். யாரெல்லாம் லக்னமாக இருந்து செவ்வாய் தேசை புத்தி அந்தரங்கள் நடக்குது அவங்க ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். 5ஆம் அதிபதியான சுக்கிரன், 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தொழிலில் வந்து யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அதீத பேராசை கட்டி மற்றவங்க வந்து உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். அது வந்து 10ஆம் அதிபதியாக வரும்போது மாமியார் வீட்டில் தான் பேசும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் 8ஆம் அதிபதி கூட இருக்கும்போது என்னதான் பேசினாலும் வந்து முதலாளிகிட்ட வந்து அப்ரிசியேஷன் கிடைக்காது, ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே என்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதாவது நம்மளை மதிக்க மாட்டேற்றாங்கிற ஒரு ஏக்கங்களும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 8ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் வராது. ஸோ 7ல் வரும்போது ரொம்ப பார்த்து நடந்தணும். கணவன் மனைவியினோட ஒரு சின்ன ஒரு தர்க்கங்கள், எதிர்பார்ப்புகள் ஃபுல்ஃபில் ஆகுதுனால ஒரு சின்ன ஒரு ஏக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி 9ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுக்கு உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். கொஞ்சம் அப்பா வந்து நம்ம வந்து கண்ணாமண்ணான்னு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள், லாபம் கருதி அவர் உங்கள்கிட்ட கொஞ்சம் சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் வந்து மகர லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் காலகட்டங்கள் தான். தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 11ஆம் அதிபதி
8ல் இருக்கும்போது கொஞ்சம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக சிரித்து பேசாமல் மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு பேசிட்டிங்கன்னா கூட்டு போய் கவுத்து விட்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து இன்றைய நண்பர்கள் நாளைய எதிரிகள், ஏன்னா கூட இருக்கிறவங்க தான் வந்து நம்மளை ஏமாற்றுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தார். ஸோ அந்த ஆள் வந்து எப்படின்னா, ஏன்டா டே தெரிஞ்சவனெல்லாம் போய் ஏமாற்றி பழகினவன் போய் ஏமாற்றிடா, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லைண்ணா, டே பழகிறவனை ஏமாற்றான் பழகாதவன்டா ஏமாற்ற முடியும் அப்படின்னு அவனே திருப்பி கேட்டான். ஸோ அந்த மாதிரி பழகிறவன் தான் நமக்கு துரோகம் பண்ணுவான். அதனால் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துங்க. நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 12ஆம் அதிபதி வந்து குரு. உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது வீடு சார்ந்த விஷயங்கள், பராமரிப்பு வேலைகள், வண்டி வாகனங்கள் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக கொஞ்சம் செலவு வைப்பதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அதனால் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு போங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காந்து உங்களுக்கு பிடித்த தெய்வம் ஏதோ ஸோ அதை பிரார்த்தனை பண்ணுங்கள். உதாரணத்துக்கு வந்து ஓணம் வச்சோன்னா அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நமக்கு வந்து பிரார்த்தனை அவசியம். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது, ஒரு ராசியிலே சனி இருக்கும்போது நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து இது எல்லாருமே பாதிக்காது. யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறேன், ஆமாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுணக்கம் நிறைய இருக்கும். ஸோ அந்த சுறுசுறுப்பு இல்லாமல் கொஞ்சம் சுணங்கி போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். நம்மளே கொஞ்சம் ப்ரீத் அவுட் எக்ஸசைஸு, கொஞ்சம் யோகம் பிராணாயம் யோகா அதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகும். அதாவது நம்மளே செல்ஃப் சூனியம் தான், ஓகேங்களா. சொன்னால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள். கொஞ்சம் வாக்கிங்கெலாம் போயிட்டு வாங்க. 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. யார் என்ன சொன்னாலும் அப்படியே எடுத்துக்காமல் அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்குறது ரொம்ப அவசியம். நம்ம பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். நம்ம ஃபோன் பேசுகிறதே வந்து மற்றவங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து இருந்துக்கோங்க. மற்றபடி 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல தாய் தந்தையினால் நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நாளில் உள்ள வந்து ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே. 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது கொஞ்சம் 5, 8 குழந்தைகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். குழந்தைகளான எதிர்காலம் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் போட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இது யாருக்கு நடக்கணும், கும்ப லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதி புதன் வந்து 6ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் எழுத்து பேசுறது கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க நெகட்டிவிட்டி அதிகமாக ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது அப்பாவுக்கு நிறைய லாபங்கள் இருக்கும். உங்களுடைய தந்தையுடைய லாபங்கள் உங்களுக்கு வந்து அவர் கொடுப்பார். ஸோ அதுக்கான எதிர்பார்ப்புகள் நீங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்பாவுக்கு ஒரு பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு பெருத்த லாபங்களை எதிர்பார்க்கலாம். இது யாருக்கு நடக்கணும், கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும். வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு இப்போ வந்து பெருத்த லாபங்கள், பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களை கொடுப்பார். உங்களது முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை விஷயமாக நிறைய வந்து சிறு தூர பிரயாணங்கள், சின்ன ஏரியாவுக்கு போகிறது, அலையிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்களாக இருந்தால் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது காமம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சின்ன விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் வரும். இது யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்தரம் நடக்கும்போது தான் பேசிக்காரு. மற்றவங்களும் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ அதனால் வந்து ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு போங்க, போயிட்டு உட்காந்து ஓம் வச்சா மனதாக பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து குரு. ஸோ உங்களுக்கு ராசியாதி குரு வந்து 2ல் இருக்கும்போது அதுவும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு. இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மீன லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்தரம் நடக்கணும். நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கிறது. ஸோ இதில் வந்து 3 8ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னடா அது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு புலம்பல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 3 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயங்கள், கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து வேலையில் வந்து ஒரு திருப்தியில் நமக்கு வேலையில் வந்து யாராச்சும் வந்து ஏச்சு பேச்சுக்கள் வருவதற்கான கொஞ்சம் கவனம். இது யாருக்கு மேஜராக நடக்கும் அப்படின்போது மீன லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதில் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி சூரியன் 5ல் இருக்கும்போது
கொஞ்சம் என்ன சொல்கிறது, வேலையில் வந்து பாசஸ்னுடைய நிறைய குறுக்கடான பாயிண்ட்ஸ் வச்சு நம்மளை லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கணும். ஏன்னா வந்து இன்றைக்குமே 6ஆம் தேதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை லாக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு இப்படி பயமுறுத்திங்கன்னா இல்லை, இது அப்படி தான் இருக்குது. ஏன்னா 3 8ஆம் தேதி மூலம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மீன லக்னமாக சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை, வேலையில் வந்து இன்னொரு 15ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனம். 15ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும். நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல சந்தோஷம், குதூகலங்கள்லாம் நல்லாவே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து கணவன் மனைவி நடுவில் சின்ன சின்ன தர்க்கங்கள் இருந்தாலும் எல்லாமே ஒரு பாசிங் க்ளவுட்ஸாக போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக இது யாருக்கு நடக்கணும் போது மீன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க இது மேஜராக இருக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 5ல் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 6ஆம் அதிபதி இருக்கிறதும் அதே நேரத்தில் வந்து புதன் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து அப்பப்போ வந்து சின்ன சின்ன தர்க்கங்கள் இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, குழந்தைகள் எதிர்காலத்திற்காக கொஞ்சம் நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க. அப்படிலாம் பண்ணால் கூட குழந்தைங்க வந்து 2 வார்த்தை ஏதாச்சும் கடுமையாக பேசுறதுக்கு வாக்குவாதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க. அவ்வளோதான், என்ன பண்ணுறது, நம்ம உள்ள தானே. ஸோ சில பேர் கடன் அடைவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஏதாச்சும் திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்து கடன் அடைவதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் 5ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், மனைவிக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான, பார்ட்னர்ஸ்க்கு வந்து உங்கள் பார்ட்னர்ஸுக்கு உங்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்குது. உங்களுடைய எதிராளிக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. எனக்கு இல்லைங்களா, ஒய்ஃப் கிடைச்சானா உங்களுக்கு கிடைச்சானா, ஸோ எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷம் குதூகலமாக இருக்கும். 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களை போட்டு கொடுத்து மாட்டி கொடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வேலை விஷயத்தில் கடன் கொடுக்கல் வாங்கலாம் வந்து முன்னாடியே சொல்லுங்கள். கொடுக்க முடியலன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எதிரிகளால் நமக்கு ஒரு சின்ன டென்ஷன் வருன்றதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது காலகட்டம் தான். யார்கிட்ட பேசினாலும் பழகினா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதனால் பார்த்து நடந்துங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு டென்ஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியது நம்ம தான் பார்த்துருக்கணும். 9ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ நிறைய பிரயாணங்கள், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு பிரயத்தனங்கள்லாம் கண்டிப்பாக எடுப்பீங்க. அதேமாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் வந்து அது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது யாரும் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் இது மேஜராக பாதிக்கும். மற்றவங்களும் அது ஒன்றும் பெருசாக பாதிக்காது. 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கும். நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி 12 இருக்கும்போது எவ்வளோ லாபங்கள் இருந்தாலும் அதுக்கான செலவுகள் காத்திருக்கும். ஸோ இது வந்து யாருக்கு நடக்கணும்னா மீன லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பணம் வந்தாலும் கடகடன்னு கரையிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார வந்து இறைவனை நினச்சி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவலுக்கும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன தெய்வமானா இருக்கட்டும், ஸோ அதை நினச்சி பிரார்த்தனை பண்ண இறைவன் உங்களோட ஒன்று உங்களோட வாழ்க்கை அடுத்த லெவல் கண்டிப்பாக போங்க. ஸோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உதாரணம் ஓம் நமச்சிவாய மனசார பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து அடுத்த லெவல் போவீங்க. டிப் ஆஃப் த வீக் இந்த வாரம் என்ன பார்க்கலாம் அப்படின்னும் போது அஷ்டமாதிபதி. ஸோ எல்லாருமே வந்து பார்த்து பயப்படுற ஒரு விஷயம், ஐயோ சார் அஷ்டமாதிபதி தசை சார், ஐயோ சார் அஷ்டமாதிபதி புத்தி சார், அந்தரம் சார், அஷ்டமாதி வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துவாங்க. ஸோ அஷ்டமாதிபதிங்கிறத பற்றி நீங்கள் ரொம்ப பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நிறைய அஷ்டமாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து அது எந்த இடத்துல இருக்கோ அது சம்மந்தமான விஷயங்களை தான் சின்னதாக பாதிப்பை கொடுக்க முடியும். எல்லா டைமும் எப்போதுமே வந்து ஒரு அஷ்டமாதிபதி பாதிப்பை தரமாட்டார் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கிரகம் ஒரு அஷ்டமாதிபதியாக வந்து ராசியில் வந்துச்சுன்னா அது வந்து டோட்டலாக வந்து எல்லா வர்க்கத்தையும் நம்மளை வந்து ப்ராப்ளம் பண்ணணும்னு நினைக்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போ ஒரு மகர லக்னம் இருக்குது. ஸோ மகர லக்னத்துக்கு வந்து சூரியன் வந்து அஷ்டமாதிபதி. ஸோ எனக்கு சூரிய தசை வந்துச்சுன்னா ஐயோ சார் சூரிய தசை படித்து சார் பேசுகிறேன் அப்படின்னா கிடையாது. எனக்கு வந்து சூரிய தசை மகர லக்னமாக இருந்து எனக்கு சூரிய தசை வரும்போது எனக்கு அது மாதிரி கஷ்டமே இல்லை. நான் கஷ்டத்தை வந்து அப்போ தான் வெளியில் வந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்போது என்ன ஃபேக்ட் ஒழிஞ்சிருக்குன்னா வெறும் ராசியை வச்சு அஷ்டமாதிபதி தசை வந்துச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்கிறது தான் உண்மையான ஃபேக்ட். அப்போது எப்படிங்க எடுத்துக்கிறது? அப்போ ராசியை பார்க்காம எடுத்துக்கிறதா? அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ என்னென்னா அஷ்டமாதிபதி எங்கே இருக்குது? அஷ்டமாதிபதி வந்து ஒரு பாதகஸ்தானத்தில் இருந்துன்னா அது ரொம்ப பெரிய ப்ளஸ் ஆகிக்கிறோம். ஓகேங்களா? எனது 11ஆம் அதிபதி வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து சப்போஸ் 8ஆம் அதிபதி வந்து அது விபரீத ராஜயோகத்தை கொடுத்துரும். அதனால் வந்து அது எங்கே இருக்குங்கிறத வந்து ராசியிலே பார்க்கணும். அதே மாதிரி ராசிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நான் உங்களை வந்து வெளியிலேருந்து இப்படி பார்க்குறது தான். ஸோ எப்படி இருக்கார்? சார் ராமசாமி நல்லா இருக்கார், நல்லா மீசை விசெல்லாம் வச்சு ரொம்ப வீரமாக இருப்பார்னு நம்ம நினச்சிப்போம்.
ஓகேங்களா. ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே போட்டிக்கிட்டு வைங்களா பயந்துட்டு இருப்பார். அது எப்படி சொல்லுவோம், நவாம்சங்கிற ஒரு கட்டம் இருக்கும். ஸோ நவாம்சங்கிறது அவர் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கார், அவர் ஒரு ரியாலிட்டி வந்து அதே சூரியன் அஷ்டமாதிபதி இங்கே லாபத்தில் இருக்கும்போது வெளியில் பார்க்கும்போது ஆஹா அவர் நல்லா சம்பாதிக்கிறார் போலன்னு தோணும். உள்ளுக்குள்ளே வந்து சப்போஸ் அதே வந்து அவர் எட்லேயே மறைஞ்சிருந்தான்னு வைங்களேன் நவாம்சத்தில், வீட்டுக்கு போனார்னா அப்படியே கூனி குறுகி ஒரே டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகும். சில பேர் வீட்டுக்கே போக மாட்டேங்க, வீட்டுக்கு போனாலே ஐயோ அப்புறம் பெரிய டென்ஷன்ஸ் ஆகும். காரணம் அது அந்த ஒரு வர்க்கத்தை தான் பாதிக்க முடியும், மற்ற எல்லாத்துலேயுமே பாதிக்குங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. இதே வந்து சூரியன் வந்து தசாம்சம், அதாவது தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப வெயிட்டாக இருந்துவீங்களேன். அஷ்டமாதி தேசத்தில் தான் சார் நான் நிறைய சம்பாதிச்சேன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க, ஐயோ 7.5 சனி சார் என்னை போட்டு தாக்குது சார், ஐயோ ராசி பலனை கண்ணாமண்ணான்னு எழுதிருக்காங்க சார், என்ன சார் ஆகும் அப்படின்னா ஒன்றுமே ஆகலைங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்காங்க. காரணம் என்ன, அந்த கட்டங்கள் வந்து ஒவ்வொரு வர்க்கத்துலேயும் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா தொழிலில் தூக்கி விட்டுரும். ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை தான் பாதிப்பை தரும்னா எல்லா விஷயத்துக்கும் பாதிப்பை தரும்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார சொல்கிறது யாருக்கு ரொம்ப ரொம்ப தப்பு. அஷ்டமாதிபதி தசை நடத்துகிறவங்க வந்து சப்போஸ் அது எட்டில் உள்ள கிரகங்கள் நல்லா கொஞ்சம் அஷ்டமாதிபதி விட்டு எட்டில் உள்ள கிரகங்கள் தசா நடத்தும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மொழியை வர்க்க சக்கரத்தில் வேறு ஒரு வர்க்கத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா அது பெரிய யோகங்களை கொடுத்துருணுன்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா 7.5 சனியை பற்றி கூட நிறைய பேர் வந்து ஜென்ரலாக ஒரு பயம் இருக்குது, அது ரொம்ப தப்பு. ஏன்னா வந்து 7.5 சனியில் வந்து கவிஞர் பழனி பாரதி என் நண்பர், அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நல்ல பழக்கம். அப்போ அந்த டைமில் வந்து உள்ளத்தை அளித்தான ஒரு படம் வந்தது, அவர் எழுதி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கிட்டத்தட்ட வந்து அவர் சொன்னார் என்கிட்ட, அண்ணே 7.5 சனின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது உள்ளத்தை அளித்தா வந்தது தாங்க பயங்கர படம் நிறைய வருதுங்க, என்னென்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா. ஏன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ கான்ட்ரவர்சி பாருங்கள். காரணம்னா ஒரு தசாபுத்தி அந்தரங்களில் அதுவும் தசாம்சத்தில் வந்து நல்லா டாப்பில் இருக்கும்போது அவருக்கு அந்த பணத்தை கொடுத்துருச்சு. இந்த 7.5 சனிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். ஸோ அதனால் வந்து ரொம்ப போட்டு வளட்டிக்கூடாது. ஏதாவது ஒரு பாயிண்ட்டை தான் உதவாங்க முடியே, மற்றபடி வந்து எல்லா பாயிண்ட்லையும் உதவும். அதே மாதிரி வந்து ஒரு திசை வந்து ஓஹோன்னு இருக்குது, உச்சமாக இருக்குது, ஆஹா யோகத்தை கொடுக்குதுன்னு குதிக்கவும் கூடாது. அது ஒரு பாட்டில் யோகத்தை கொடுக்குறதா இன்னொரு இடத்துல படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து 6, 8, 12 கட்டங்கள் எல்லா திசையிலையும் வேலை செய்யுங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அது கோச்சாரத்தில் கனெக்ட் ஆகும்போது அந்த வழியை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி திசை வந்து எப்பொழுதுமே 8 கொடுக்காது, அதுவும் வந்து இப்போ நல்ல லாபங்களையும் கொடுக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கணுன்றதை வந்து முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் யாரோ ஒரு ஜோதிடர் 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி திசை நீ இப்படி ஆகிடுவே அப்படி ஆகிடுன்னு சொன்னார்னா அது தப்பு. இப்போ அஷ்டமாதி திசையிலேயே அஷ்டமத்தில் 8 இருக்கிற கிரகங்களுடைய திசை ரொம்ப வெளிநாடோ வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களும் ரொம்ப பெரிய யோகங்களை கொடுத்துருக்கணும் தான் உண்மையான விஷயம். அதனால் இந்த கான்செப்ட் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் பயந்து போய் ஐயோ உனக்கு அஷ்டமாதி திசை நீ எப்படி ஆகிடுவே அப்படி ஆகிடுன்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் நெகட்டிவாக சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அது ரொம்ப தவறு. ஓகேங்களா. அதை அனலைஸ் பண்ணி தான் சொல்லணுங்கிறதா உண்மையான விஷயம். ஸோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.